Hello friends, welcome to Fantasy Gurutham YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படி பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணி ஆல்ல கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல டாடா ஐபிஎல் நடக்கிற 16வது T20 மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் யார் யாருக்கு இடையே நடக்குது அப்படின்னா எம்ஐ vs LSG இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரிவியூ வீடியோ தான் பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 4ஆம் தேதி ஏப்ரல்ல வந்து நடக்கிறதுக்கு. டைமிங் இரவு 7:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. வெனுவை பொறுத்த வரைக்கும் லக்னோல தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. ஸோ இந்த லக்னோல இது வந்து 2வது மேட்ச். ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆல்ரெடி லக்னோ டீமே போய் பிளே பண்ணி தோத்துட்டாங்க. லக்னோல நடக்கிறதுக்கு இது வந்து 2வது மேட்ச். இந்த லக்னோவோட பிட்ச் ரிப்போர்ட் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த லக்னோட பிட்ச் ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து பேட்டிங்க்கு நல்ல ஃப்ரெண்ட்லியான வெனு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆவரேஜ் ஸ்கோரு இதுல 175 சம்திங் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ ஒரு ஆவரேஜ் அந்த மாதிரி தான் அடிச்சிட்டு இருக்காங்க. 175+ ரன்னுக்கு மேலே தான் வந்து அடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு 200+ ரன்ல அடிச்சிட்டாங்கன்னா ரொம்ப சேஸ் பண்றது கொஞ்சம் சிரமமான ஸ்கோரா வந்து போயிடும். ஸோ அந்த மாதிரி காம்பினேஷன் வந்து பிளே பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த வெனுல பேட்டிங் ஃப்ரெண்ட்லியான வெனு தான் இருந்தாலும் ஸ்டார்ட் அப்ல ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற ஃபாஸ்ட் பவுலர் அந்த பவர் பிளே இதுல ஒரு 4-5 ஓவர் வந்து நல்லாவே ஸ்விங் இருக்கும். அதுல 1 or 2 விக்கெட்ஸ் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதை பேட்ஸ்மேன் ஓபனிங் பண்ற பேட்ஸ்மேன் ஸ்டேபிளா நின்று பிளே பண்ணிட்டாங்க. பெரிய ஹிட்டிங் மைண்ட் போகாம விக்கெட்ஸ் இழக்காம நின்றுட்டாங்க முதல் 5 ஓவர் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஸ்கோர்ஸ் அவங்களால கொண்டு போக முடியும். இன்கேஸ் ஸ்டார்ட் அப் அந்த பவர் பிளே விக்கெட்ஸ் இழந்துட்டாங்க அப்படின்னா டக்குன்னு விக்கெட்ஸ் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த வேணுவை பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபாஸ்ட் பவுலருக்கு ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற ஃபாஸ்ட் பவுலருக்கு நல்லா ஸ்விங் பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ்க்கு ஃப்ரெண்ட்லியா இருக்கும். அதுக்கப்புறம் போக பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. 10 ஓவருக்கு அப்புறம் ஸ்பின்னர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இந்த வெனுவோட. ஸோ முதல்ல இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் டாஸை வின் பண்ற டீம் ஃபர்ஸ்ட் பவுலிங்கை வந்து சூஸ் பண்ணிடுவாங்க. அடுத்ததா நீங்க நம்ம டெலிகிராம் சேனல் தான் ஜாயின் பண்ணீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கீங்க. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்க பாப் ஆப்ஷன் அண்ட் குபேர ஃபேண்டசி ஆப்ல இருக்க டியோ ஆப்ஷன் அது ரெண்டுலயுமே நாங்க எந்த ஆப்ஷன் ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கீங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்களும் நம்ம எக்ஸல் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. நம்ம எக்ஸல் ஆப்பை பொறுத்த வரைக்கும் லோவஸ்ட் என்ட்ரி ஃபீஸ் தாங்க. மற்ற ஆப் நம்ம எக்ஸல் கம்பேர் பண்ணி தான் தரும். நிறைய மணி டிஃபரன்ஸ் சைஸ்ல வருது. அந்த டிஃபரன்ஸ் சைஸ்ல வர அமௌண்ட் வச்சு நீங்க இன்னும் 1 or 2 கார்னர்ஸ் எக்ஸ்ட்ரா வந்து பிளே பண்ணலாம். அது மட்டும் இல்லாம ஹெட் டு ஹெட் ஃபேண்டசி வந்து இருக்கு. அதாவது பிக் 1 பிளேயர் வின் மோர் மணி அதே ஆப்ஷன் இந்த ஹெட்வேர்ட்லயும் நம்ம எக்ஸல்ல வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க ஒரே ஒரு பிளேயரை மட்டும் தான் பிக் பண்ணி பிளே பண்ண போறீங்க. ஒரு 11 பேருக்கு டீமை கிரியேட் பண்ண அவசியம் கிடையாது. கேப்டன் வைஸ் கேப்டன் போடணும் அவசியம் கிடையாது. அவங்க கொடுத்துருக்கிற 5 பேர்ல இருந்து ஏதாச்சும் ஒரு பிளேயரை நீங்க பிக் பண்ணி பிளே பண்ண போறீங்க. ஆப்லண்ட் எந்த பிளேயரை பிக் பண்ணிருக்காரு மட்டும் உங்களால பாத்துக்க முடியும். ஸோ அதுக்கு தகுந்தாப்புல உங்களுக்கு ஹெட்வேர்ட்ல யாருக்கு ரெக்கார்ட் இருக்குன்னு தெரிஞ்சுன்னா ஈஸியா உங்களால இந்த ஆப்ஷன்ஸ்ல அப்ளை பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம நம்ம எக்ஸல் ஒவ்வொரு மேட்சுக்கும் கிராண்ட் லீக் 5 லட்சம் 6 லட்சம் 10 லட்சம் இந்த மாதிரி வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஃப்ரீ கிவ்அவேஸ்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல இந்த மேட்ச் மும்பை அண்ட் லக்னோக்கு வந்து பாத்தீங்கன்னா 10.5 லட்சம் கிராண்ட் லீக்ஸும் 25,000 ஃப்ரீ கிவ்அவேவும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆஃபர் வைஸ்ல எக்ஸ்சேஞ்சுக்கு நிறைய வந்து கிஃப்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. நிறைய ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ மறக்காம நம்ம எக்ஸல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. அடுத்ததா வெனு ரெக்கார்ட் வந்து பாத்துறோம். வெனுவை பொறுத்த வரைக்கும் ஓவராலா 17 மேட்சஸ் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுல பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 8 மேட்சஸும் பேட் செகண்ட் ஆஃப் பண்ண டீம் 9 மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணிருக்காங்க. இதுல ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 167. ஹையஸ்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் KKR 235 ரன் அடிச்சிருக்காங்க. லோவர் ஸ்கோர் லக்னோ 108 ரன்னுக்கு அவங்க 10 விக்கெட்ஸுமே வந்து இழந்திருக்காங்க. இந்த ரீசெண்ட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 T20ல அவங்க பிளே பண்ணதுல ஆவரேஜ் ஸ்கோர் 184. கிட்டத்தட்ட ஒரு 180ல இருந்து பிளஸ் ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. டோட்டல் விக்கெட்ஸ் 53 விக்கெட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. அதுல ஃபாஸ்ட் பவுலர் 20 விக்கெட்டும் ஸ்பின்னர் 33 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. அடுத்த ஹெட்வேர்ட் ரெக்கார்ட். ஹெட்வேர்டை பொறுத்த வரைக்கும் ஓவராலா 6 மேட்சஸ் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அது லக்னோ 5 மேட்சஸும் மும்பை ஒரே ஒரு மேட்சஸ் தாங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் 5 வருஷத்துல அவங்க பிளே பண்ண மேட்சஸ்ல. அடுத்த ரெண்டு டீமுக்கு ப்ராப்பர் 11s. ஸோ ரெண்டு டீமுக்கு 12 பேர் கொண்ட பிளேயர்ஸ் யார் யாரு அப்படிங்கிறத பார்த்துரும். மும்பையை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா, ரிக்கில்டன் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க.
ரிக்கில்டன் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன், வில் ஜாக், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, நமந்தீர், மிச்சல் ஸ்டானர், தீபக் சகர், ட்ரென் போல், அஸ்வினி குமார், விக்னேஷ் பது. ஸோ இதுதான் மும்பை இந்தியன்ஸோட 12 பேர் கொண்ட ஒரு டீமா வந்து இருக்கு. இதுல விக்னேஷ் பது தான் வந்து இம்பாக்ட் பிளேயரா உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரோஹித் சர்மாவுக்கு பதிலாக இவர் தான் வந்து இம்பாக்ட் பிளேயரா உள்ள வருவார். அடுத்த லக்னோவை பொறுத்த வரைக்கும் ஆடம் மார்க்ரம், மிச்சல் மார்ஷ் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. நிக்கோலஸ் பூரான் ரிஷப் பண்ட் விக்கெட் கீப்பிங் வந்து பண்றாரு. ஆயுஷ் பதோனி, டேவிட் மில்லர், அப்துல் சமாத், சதுல் தாக்கூர், ரவி பிஸ்னாய், ஆவேஸ் கான், திக்வீர் சிங் அண்ட் சித்தார்த் மணிமாறன். ஸோ இதுதான் லக்னோவோட ஒரு 12 பேர் கொண்ட ஒரு டீமா வந்து இருக்கு. இதுல சித்தார்த் மணிமாறன் தான் இம்பாக்ட் பிளேயரா வந்து உள்ள வராரு. ஓகே, இப்போ இந்த 2 டீம்லயுமே 4 ஓவர் போல் பண்ணக்கூடிய பவுலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரென் போல் அவரோட 4 ஓவருமே வந்து போல் பண்ணிடுறாருங்க. சம்டைம் மிச்சல் ஸ்டானருக்கும் அவரோட 4 ஓவர் வந்து பவுலிங் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்றாங்க. வில் ஜாக் வந்து 2 ஓவர் போல் பண்ணிட்டு போயிடுவாரு. ஹர்திக் பாண்டியா மினிமம் 3 ஓவர், தீபக் சகார் 3 ஓவர், பேலன்ஸ் இருக்க ஓவர்ஸை அஸ்வினி குமார் அண்ட் விக்னேஷ் புதூர் இவங்க வந்து போல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா லக்னோல 4 ஓவர் போல் பண்ணக்கூடிய பிளேயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 5 பிளேயர் தான் அவங்களோட 4 ஓவர்ஸ் வந்து போல் பண்றாங்க. வேற எக்ஸ்ட்ரா பவுலிங் ஆப்ஷன் அவங்க ட்ரை பண்றதே கிடையாது. இந்த 5 பிளேயரே எனக்கு போதும், இவங்களை வச்சு நான் பவுலிங் ஆப்ஷன் முடிச்சிடறேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பவுலிங் பண்றாங்க. இப்போ இந்த டீம்ல டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா டாப் 6ல இருக்கக்கூடிய டாப் 6 ஓவராலாவே டபுள் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ரிஷப் பண்ட் ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் இருக்காரு டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ்ல. அதே மும்பைல டாப் 6ல இருக்கக்கூடிய டபுள் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ரிக்கில்டன், ஹர்திக் பாண்டியா. அப்போ டாப் 6லயே 3 டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் வந்து வந்துடுறாங்க. பேலன்ஸ் இருக்க 3 பிளேயர்ஸ் நாங்க ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்ணாவே ஈஸியா டீமை வந்து மேக் பண்ணிடலாம். இப்போ 2 டீம்ல கூடிய ஹை பர்சன்ட் பிளேயர்ஸ் யார் யாரு, லோ பர்சன்ட் பிளேயர்ஸ் யார் யாரு, அவங்களோட பிளஸ் ஆர் மைனஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். லக்னோவை பொறுத்த வரைக்கும் ஹை பர்சன்ட் பிளேயர்ஸ்னா இந்த 4 பிளேயர் மட்டும் தாங்க. கிட்டத்தட்ட 50% மேல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் இந்த 4 பிளேயர் மட்டும் தான் வந்து இருக்காங்க. அதுல ஆடம் மார்க்ரம், மிச்சல் மார்ஷ், நிக்கோலஸ் பூரன், சதுல் தாக்கூர் இந்த 4 பிளேயர் தான். பேலன்ஸுக்கு எல்லாருமே கிட்டத்தட்ட லோ பர்சன்ட் கிட்டத்தட்ட 25-30% கீழே தான் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. இதுல ஆடம் மார்க்ரம் 3ல 2 மேட்ச் டோட்டலி ஃபிளாப். ஒரு மேட்ச் மட்டும் ஒரு 25+ ஸ்கோர் அடிச்சுட்டு ட்ரீம் டீம்ல வந்துட்டாரு. ஓகே, இந்த மேட்ச் என்ன மாதிரி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சேம் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாலும் சரி, செகண்டா பேட் பண்ணாலும் சரி, ஆடம் ஆடுறது இந்த மேட்ச் தாராளமா நீங்க ஒரு 25ல ஒரு 30+ ஸ்கோர் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். லாஸ்ட் மேட்ச் இதே வன்ல தான் பிளே பண்ணாரு, நல்லாவே பிளே பண்ணிட்டு இருந்தாரு. பட் என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் நல்லாவே பேட்டிங் ஆடு ஒரு 25-30+ ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மிச்சல் மார்ஷ் செகண்டா பேட் பண்றாங்கன்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துருக்குங்க. ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது அந்த நல்ல லைன்ல இருந்து கட் ஸ்விங் எல்லாம் பவுல் பண்ணக்கூடிய ஃபாஸ்ட் பவுலர், பர்டிகுலரா அந்த லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் கொஞ்சம் விக்கெட்ஸ் வந்து இழக்கிறாரு. அதுக்கு தகுந்தாப்புல ஸ்டார்டிங் பவர் பிளேலே பவுல் பண்ற ஆயுஸ்ல ட்ரென் போல்ட் வந்து இருக்காருங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் ட்ரென் போல்டுக்கும் மிச்சல் மார்ஷுக்கும் இந்த மேட்ச் பேட்டில் இருக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ மிச்சல் மார்ஷ் செகண்டா பேட் பண்றாரு வேணா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா இன்கேஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ஸ்கோர்ல விக்கெட் இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மிச்சல் மார்ஷை பொறுத்த வரைக்கும். நிக்கோலஸ் பூரான் ஸோ சிங்கிள் ஆப்ஷன் ஒரு பிளேயர் தான். பேட்டிங் ஆர்டர் மட்டும் தான், வேற எக்ஸ்ட்ரா நாலேஜஸ் எதுவுமே இல்லை. ஒரு 1 or 2 கேட்ச் அன்எக்ஸ்பெக்ட் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. விக்கெட் கீப்பிங் பண்ணல, அது பெரிய மைனஸ் இருக்கு அவர்கிட்ட. பட் அவரோட ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல வந்து இருக்காருங்க. பேட்டிங்ல நல்லாவே என்ஜாய் பண்ணி பிளே பண்றாரு. ஸ்டார்ட் அப்ல கொஞ்சம் அந்த ஒரு 2-3 ஓவர் ஒரு 4-5 பால் சம்திங் ஸ்ட்ரகிள் ஆறாரு. அதுல ஸ்டேபிளா நின்று பிளே பண்றாரு அப்படின்னா அவரோட ஸ்கோர் வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் போயிருது. இந்த மேட்ச் அவருக்கு ஒரு ஸ்ட்ரகிள் ஆஃப் பிரேக் பால் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ஸ்பின்னர்ஸ்ட கொஞ்சம் வீக்கா இருக்காரு. அதுவும் பர்டிகுலரா ஆஃப் பிரேக் பாலர்ட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆறாரு. இந்த மேட்ச் வில் ஜாக் இருக்காரு. மோஸ்ட்லி வில் ஜாக் பவுலிங் ஆப்ஷன் கொடுக்க மாட்டேங்குது. லாஸ்ட் மேட்ச் கொடுக்கவே இல்லை. அதுக்குள்ள இந்த ஃபாஸ்ட் பவுலர் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் விக்கெட்ஸ் வந்து எடுத்துட்டாங்க. நிக்கோலஸ் பூரான் கொஞ்சம் ஸ்டேபிளா நின்னுட்டாரு அப்படின்னா அது வில் ஜாக் ஒரு ஓவரா கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் நிக்கோலஸ் பூரான் ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆவரேஜா. ஸோ நிக்கோலஸ் பூரானை நீங்க போத் இன்னிங்ஸ்ல இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சதுல் தாக்கூர் ரைட் ஆர்ம் மீடியம் ஃபேஸ்ல பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு அப்படின்னு இவருக்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துருக்கு. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் இந்த வெளில பிளே பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ஆஃப் பவுல் பண்ணும்போது சுத்தமாவே ஃபாஸ்ட் பவுலுக்கு சப்போர்ட்டிங் இல்லை, அடி பிரிச்சு எடுத்துட்டாங்க தான் சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது சதுல் தாக்கூர் 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது அந்த பவர் பிளேக்குள்ளேயே 1 or 2 விக்கெட் எடுத்து டீமை கிராஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. செகண்ட் ஆஃப் பவுல் பண்றாருன்னா
அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட் இந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்க முடியும். இப்போ இந்த ஹை பர்சன்டேஜ்ல பிக் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா போத் இன்னிங்ஸ்லுமே நிக்கோலஸ் புரான் ஒருத்தர் நம்ம போத் இன்னிங்ஸ்லுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். மிச்சல் மார்ஸ் செகண்டா பேட் பண்றாருன்னு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துக்கங்க. சதுல் தாக்கூர் ஃபர்ஸ்ட் போல்னு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. ஆடம் மாக்ரம் ஸோ 60% வரையும் பீப்புள் பிக் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ டோட்டலி போத் இன்னிங்ஸ்லுமே நீங்க இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணாலும் தாராளமாக கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ லோ பர்சன்டேஜ்ல கூடிய பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 பிளேயர்ஸ் லோ பர்சன்டேஜ் வந்திருக்காங்க. ரிஷப் பண்ட் கிட்டத்தட்ட ஒரு 16 to 20% சம்திங் அந்த அளவுக்கு வந்துட்டாங்க. 3 மேட்சுமே நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்பிக்கை கொடுத்து ஹை பர்சன்டேஜ் நிறைய பேர் அவர் வந்து பிக் பண்ணியிருந்தாங்க, நிறைய பேர் கன்சல்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. பட் அப்படியே டோட்டலி ஃபிளாப் வராரு. எதுக்கு அவர் ப்ளே பண்றாருன்னு தெரியல, அடிக்கிறாரு, அவுட் ஆயிட்டு போய்கிட்டே இருக்காரு. ஒரு ஸ்டேபிளா நின்று விக்கெட் இழந்துருச்சு, நம்ம கொஞ்சம் ஸ்டேபிளா நிப்போம் எல்லாம் பாக்குறது இல்ல, டக்கு டக்குன்னு விக்கெட்ஸ் வந்து இழந்துடுறாரு. விக்கெட் கீப்பிங் பண்றாரு, அதுல ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் வந்து இருக்கு. இந்த மேட்ச் அவரோட ஃபார்ம் வேற லெவல்ல மாறதுக்கு அப்படியே ஃபேண்டசி வேல்யூ டாப் ஆர்ல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. விக்கெட் கீப்பிங் பண்றாரு, பேட்டிங் கிட்டத்தட்ட ஒரு பேட்டிங் அண்ட் விக்கெட் கீப்பிங் மூலமாவே ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். இந்த மேட்ச் ரிஷப் பண்ட் போத் இன்னிங்ஸ்ல ஸ்மால் லீக் ட்ரை பண்ணி பாருங்க. கிராண்ட் லீக் ட்ரை பண்றவங்களுக்கு செகண்டா பேட் பண்றாரு அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஆயுஷ் பதோனி வேற லெவல் ஃபார்ம்ல இருக்காரு தாங்க சொல்லணும். ஆயுஷ் பதோனியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு டீமை மேக் பண்றீங்க, டாப் ஆர்ல கிட்டத்தட்ட ஒரு 10 ஓவருக்குள்ளாரியே 3-4 விக்கெட்ஸ் விழுந்துரும். அதுக்குலாம் ஆயுஷ் பதோனி பேட்டிங் ஆர்டர் வந்துருவாரு அப்படின்னு டீமை மேக் பண்ணீங்க அப்படின்னா ஆயுஷ் பதோனி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. கடைசி அந்த 15-16 ஓவருக்கு அப்புறம் தான் விக்கெட் விழுதுன்னா ஆயுஷ் பதோனி வந்து பெரிய ஹிட்டிங் மைண்ட் எதிர்பார்க்க முடியாது. ஸோ ரொட்டேஷன் பண்ணிட்டு போயிடுவாரு, கிடைக்கிற போல அடிச்சு ஆடிக்கிட்டு போயிடுவாரு. பட் அந்த 10 ஓவருக்குள்ள விக்கெட் இழந்துருச்சு, ஆயுஷ் பதோனி பேட்டிங் ஆர்டர் வருவாரு அப்படிங்கும் போது ஸ்கோர்ஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அவர் நல்ல ஸ்கோர் கொண்டு போகணும், அதுக்கு தகுந்த வாக்குல எல்லா பாலுமே அடிச்சு ஆடுவாரு. கரெக்டா பாலை கணிச்சு எந்த பால் அடிக்கணும் தெரிஞ்சுட்டு அது மாதிரி ஆடுறதுனால இவர்கிட்ட நம்ம ஒரு 35-40+ ஸ்கோர் வரைக்கும் கூட எதிர்பார்க்கலாம் ஆயுஷ் பதோனியா பொறுத்த வரைக்கும். டேவிட் மில்லர் செகண்டா பேட் பண்றாங்கன்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துங்க. ஃபர்ஸ்ட் பேட்ல நீங்க ஒரு 50 ஆப்ஷனா வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது அவர்கிட்ட இருந்து பெரிய ஸ்கோர்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 10 ஒரு 15+ ஸ்கோர்லயே விக்கெட் இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஒரு ஹியூஜ் ஸ்கோர் அடிச்சு கொண்டு போயாருன்னா அடிக்க ஆரம்பிப்பாரு. ஸோ அதெல்லாம் தவறான பால் ஹிட்டிங் பண்ணிட்டு விக்கெட்ஸ் வந்து இழந்துருவாரு. அது செகண்டா பேட் பண்ணும் போது ஒரு டார்கெட் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த டார்கெட் தகுந்தாக்குள்ள அவர் ஸ்கோரை கொண்டு போகணும் அப்படின்னு பிளே பண்ணுவாரு. ஸோ அப்படிங்கும் பெரிய ஹிட்டிங் மைண்ட் இருக்காது, கிடைக்கிற பால் அடிச்சு ஆடுவாரு. அப்படி இருக்கும்போது செகண்டா பேட் பண்றாருன்னா அவர் கடைசியில 15 ஓவருக்கு அப்புறம் தான் பேட்டிங் ஆடுறே வருவாரு. இப்படி வரும்போது தாராளமா ஒரு 25 ஒரு 30+ ஸ்கோர் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் டேவிட் மில்லரை பொறுத்த வரைக்கும். ரவி பிஸ்னாய் போத் இன்னிங்ஸ்ல இருந்து ஒரு விக்கெட் அதிகபட்சம் 2 விக்கெட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் மேட்ச் பால் அடிச்சு பறக்க விட்டாங்க. ஸோ ரவி பிஸ்னாய் பால் அடி பிரிச்சு எடுத்துட்டாங்க. இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்ச ஒரு பேக் டு ஃபார்ம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. போத் இன்னிங்ஸ்ல இருந்து ஒரு விக்கெட் அதிகபட்சம் 2 விக்கெட் அப்படிங்கிறதுக்கு இருந்து எதிர்பார்க்கலாம். அவேஸ் கான் ஃபர்ஸ்ட் போல் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா 2 விக்கெட்டும், செகண்டா போல் பண்ற மாதிரி இருந்தாருன்னா 1 விக்கெட் அப்படிங்கிறத விட்டு நம்ம எதிர்பார்க்க முடியும். திக்வீர் சிங் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாருங்க. ஃபர்ஸ்ட் போல் பண்ணாலும் சரி, செகண்டா போல் பண்ணாலும் சரி 2 விக்கெட் அப்படிங்கறத எடுத்துடுறாரு. அவரோட பால் டைம் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க, வேற லெவல்ல பவுலிங் வந்து பண்ணிட்டு இருக்காரு. இந்த மேட்ச் போத் இன்னிங்ஸ்லயும் இருந்து 2 விக்கெட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம் திக்வீர் சிங்கை பொறுத்த வரைக்கும். அதுக்கு தகுந்தாக்குல ஆப்போனன்ட் டீம்ல லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பாத்தீங்கன்னா டாப் 6ல 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான் இருக்கிறாங்க. பட் அவர் லெஃப்ட் ஹேண்டர் ரைட் ஹேண்டர் எல்லாம் கன்சிடர் கிடையாதுங்க, வந்து போடுற விக்கெட் எடுக்கிற அந்த மாதிரி மேட்ச் தான் பிளே பண்ணிட்டு இருக்காரு. வேற லெவல்ல ஃபார்ம்ல வந்து இருக்காரு. மணிமாறன் சித்தார்த் இந்த மேட்ச் மணிமாறன் சித்தார்த் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் போல் பண்ணா 1 விக்கெட்டும், செகண்டா போல் பண்ணா 2 விக்கெட் அப்படிங்கிற எதிர்பார்க்கலாம். ஆப்போனன்ட் டீம்ல கூட ரைட் ஹேண்டர்ஸ், லெஃப்ட் ஹேண்டர்ஸ் 2 பேர் தான் இருக்காங்க. பேலன்ஸ் டாப் 6ல 4 வந்து ரைட் ஹேண்டர்ஸ் இருக்கனால மணிமாறன் சித்தார்த்தோட ஃபேண்டசி வேல்யூ இந்த மேட்ச் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இந்த லோ பர்சன்டேஜ்ல போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன்ட் பிளேயரா பார்த்தீங்கன்னா திக்வீர் சிங் போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. ரிஷப் வந்து இந்த மேட்ச் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க போத் இன்னிங்ஸ்லயுமே. இப்படி இல்ல சிங்கிள் ஆப்ஷனா ட்ரை பண்ணுச்சுன்னா செகண்ட் பேட்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். ஆவேஸ் கான் ஃபர்ஸ்ட் பவுல்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கங்க. மணிமாறன் சித்தார்த்தன் செகண்ட் பவுல்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. ரவி பிஸ்னாய் ஃபர்ஸ்ட் பவுல்னா வேணா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. அடுத்ததா மும்பைல ஹை பர்சனல் பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரிக்கில்டன் ஸோ பேக் டு ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம், வேற லெவல் ஃபார்ம் வந்துட்டாரு.
சேசிங் பண்ணும் போது அவரோட ஸ்கோர் நல்ல ஒரு ஈஸி ஸ்கோரா வந்து இருக்குங்க. ரிக்கில்டனை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட் அப்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆறாரு, ஃபாஸ்ட் பவுலர்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆறாருங்க. அந்த ஸ்விங் போடக்கூடிய பவுலர்ஸ் கொஞ்சம் விக்கெட்டை வந்து இழக்கிறாரு. அதுவே போக கிட்டத்தட்ட ஒரு ஓவர் 2 ஓவர் ஸ்டேபிளா நின்னுட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறமா அவரோட ஸ்கோர் வேற லெவல்ல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா ஒரு 20ல இருந்து 25 பிளஸ் ஸ்கோரும், செகண்டா பேட் பண்றாருன்னா ஒரு 35ல இருந்து 40 பிளஸ் ஸ்கோர் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ரிக்கில்டன் பொறுத்த வரைக்கும் ரிக்கில்டன் விக்கெட் கீப்பிங் பண்றதுனால ஆப்போனன்ட்க்கு ரிசர்வ் பண்ண கம்பேர் பண்ணும்போது போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. சூரியகுமார் யாதவ் இவரு நீங்க போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அவரோட பேட்டிங் ஆர்டர் எப்போ வருவாருன்னு சொல்ல முடியாது. டாப்பர்ல 2 விக்கெட் 3 விக்கெட் வந்துச்சுன்னா பேட்டிங் ஆர்டர் வந்துடுறாரு. ஸோ 1 down or 7 downல வராரு. ஓகே, அவர் பேட்டிங் ஸ்டைல் அவர் மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். எப்ப எந்த பாலை எங்க அடிப்பா அப்படின்னு சொல்ல மாட்டாரு. அப்படின்னு சொன்னாங்க கண்ணை அப்படி காட்டு வந்து சுத்துவேன் அப்படின்னு பாருல, எந்த பக்கம் ஆனா சுத்துவாரு. 6 பவுண்டரி அந்த மாதிரி போயிடும். கடைசி அந்த 10 பால் பிடிச்சாலும் 25ல இருந்து ஒரு 30 பிளஸ் ஸ்கோர் அப்படிங்கிறத அடிச்சுட்டு போயிடுவாரு சூரியகுமார் யாதவ். சூரியகுமார் யாதவ் நீங்க போத் இன்னிங்ஸ்ல இம்பார்ட்டன்ட் கொடுத்தா ஆகணும், வேற ஆப்ஷன் கிடையாது. அண்ட் அது மட்டும் தான் அவருக்கு ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல்டிங் பொசிஷன் லாங்ல தான் வந்து இருக்கும். அண்ட் கேச்சஸ் மூலியமா எடுத்து ஒரு 16 பிளஸ் இருந்து 20 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் சூரியகுமாரை யாதவை பொறுத்த வரைக்கும். அண்ட் திலக் வர்மா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாருன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துங்க. செகண்ட் பண்றாருன்னா கண்டிப்பா நீங்க ஒரு 50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது இன்கேஸ் டாப் ஆர்டர்ல 1 or 2 விக்கெட்ஸ் இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுல திலக் வர்மா பேட்டிங் ஆர்டர் வரும்போது கொஞ்சம் ஸ்டேபிளா நின்று பிளே பண்ணுவாரு, கொஞ்சம் சிங்கிள்ஸ் மேக் பண்ணுவாரு, கிடைக்கிற பால பவுண்டரிஸ் ஆர்டர் கடைசியாவே உள்ள நிக்கணும் அப்படிங்கிற மைண்ட்ல வந்து பிளே பண்ணுவாரு. ஸோ அப்படி இருக்கும்போது திலக் வர்மா ஃபர்ஸ்ட் பேட்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. ஹர்திக் பாண்டியா போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர் வந்து இருப்பாருங்க. ஸ்மால் லீக் கேப்டன் எஸ்கேப் கூட கொடுத்துருங்க, ட்ரை பண்ணி பார்க்கலாம். தீபக் சகர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 2 விக்கெட், செகண்டா பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட், இந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்க முடியும். ஸோ தீபக் சகரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. ட்ரெண்ட் பால் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர் போத் இன்னிங்ஸ்லயும் இருந்து இந்த மேட்ச் 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ லாஸ்ட் அந்த மேட்ச்ல பெருசா ஒரு விக்கெட் அம்சம் கிடைக்கல, 1 விக்கெட் இந்த மாதிரி எடுத்தாரு. பட் இந்த மேட்ச் 2 விக்கெட்டுங்கிறது 3 விக்கெட்டா கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ட்ரெண்ட் போல்ட பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. அடுத்ததா ரோஹித் சர்மா. ஸோ ரீசன்ட் ஃபார்ம் சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை, வராரு டக்கு டக்கு டக்குன்னு விக்கெட்ஸ் வந்து இழந்துட்டு போய்கிட்டே இருக்காரு. ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர்ட்ட ரொம்பவே வீக்குங்க. அதுக்கு தகுந்த வாக்குல பாத்தீங்கன்னா ஆப்பனன்ட் டீம்ல யாராச்சும் இருக்காங்க பாத்தீங்கன்னா யாருமே இல்லை. ஸோ ரைட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பவுலர்லயே லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் ரொம்ப ரொம்ப வீக். ஆப்பனன்ட் டீம்னா அது இல்லாத ரோஹித் சர்மாவுக்கு ஒரு பிளஸ்ஸா வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்ட் அப்ல இருக்கிற அந்த ஸ்விங்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆக வாய்ப்புகள் இருக்கு. இந்த மேட்ச் ரோஹித் சர்மாவோட ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது நான் என்னோட தனிப்பட்ட கருத்து. நான் எதிர்பார்க்கிறேன் இந்த மேட்ச் ஆகிட்டு நான் போத் இன்னிங்ஸ்லுமே இருந்து ஒரு 35 பிளஸ் ஸ்கோர் வரையும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். பர்டிகுலரா செகண்டா பேட் பண்றாரு அப்படின்னா இந்த மேட்ச் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனுக்கே சுட்டமா பிளேயரா இருந்திருப்பாரு கிராண்ட் லீக்ல நீங்க ட்ரை பண்ணும்போது. வில் ஜாக் ஸோ இப்போதைக்கு 40% வரை பிக் பண்ணியிருக்காங்க. இன்னும் போக போக கண்டிப்பா ஒரு 5% போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. காரணம் ஆப்பனன்ட் டீம்ல லெஃப்ட் ஹேண்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது மினிமம் 2 ஓவராச்சும் இவருக்கு பவுலிங் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்துருவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது 1 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் வில் ஜாக்கை பொறுத்த இருக்கும். அது மட்டும் இல்லாம ஸ்பின்னர்ஸ்க்கு இந்த விரும்பம் நல்லாவே டைம் இருக்கனால கண்டிப்பா வில் ஜாக்கெட் ஒரு ஃபேண்டசி நல்லாவே எதிர்பார்க்கலாம். அண்ட் பேட்டிங்ல ஒரு 25 பிளஸ் ஸ்கோர் அப்படிங்கிறது ஆவரேஜா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒன் ஆர் ஸ்மால் லீக்கு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனுக்கு ரொம்ப சூட்டமா பிளேயரா வந்திருப்பாரு வில் ஜாக்கை பொறுத்த வரைக்கும். நமன்தீர் ஸோ டாப் ஆர்டர் டீம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சு ஒரு டீமை மேக் பண்ணீங்கன்னா ஆனால் நமன்தீர் ரொம்ப ரிப்பான பிளேயரா வந்திருப்பாரு. அதர்வைஸ் அவங்க நீங்க ஒரு 50 ஆப்ஷன் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். மிச்சல் ஸ்டாண்டர் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். இந்த மேட்ச் மிச்சல் ஸ்டாண்டரோட ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணா 1 விக்கெட்டும், செகண்டா பவுல் பண்ணா 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் மிச்சல் ஸ்டாண்டரை பொறுத்த வரைக்கும். அஸ்வினி குமார் லாஸ்ட் மேட்ச் ரொம்ப சூப்பரா பவுல் பண்ணியிருந்தாரு. 3 ஓவர்ல 2 விக்கெட் 4 விக்கெட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டாரு. 3 ஓவர் தான் பவுல் பண்ணாரு, 4 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருச்சு. அதுல 2 ஸ்டெம்பிட் 2 கேட்ச், அவரும் இல்லாம ஃபீல்டிங் பொசிஷனும் கேட்ச் பிடிக்க வாய்ப்புள்ள போதில் நிற்கிறாரு. ஸோ நிறைய அட்வான்டேஜ் அவருக்கு வந்து இருக்கு. இந்த வெனுல அஸ்வினி குமார் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா அவருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துங்க. செகண்டா பவுல் பண்றாரு, செகண்டா பவுல் பண்ண ஃபாஸ்ட் பாலுக்கு சுத்தமா சப்போர்ட்டிங் வந்து இல்ல. அவர்கிட்ட வந்து பெரிய விக்கெட்ஸ் எதிர்பார்க்க முடியாது. 1 விக்கெட் வேணா எதிர்பார்க்கலாம். அதே ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு, லாஸ்ட் மேட்ச் பவுல் பண்ண அதே ஸ்விங் நல்ல அதே வேகத்துல வந்து பவுல் பண்றாரு அப்படின்னா தாராளமா 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி குமார் இருந்து.
விக்னேஷ் புதூர் இந்த மேட்ச் அவரோட ஃபேண்டசி வேல்யூ அதிகமா போறதுன்னு வாய்ப்புகள் இருக்கு. எப்படி சென்னையில போய் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரோ அதே மாதிரி இந்த மேட்ச் இந்த விளைவுல பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. போத் இன்னிங்ஸ்ல இருந்து விக்னேஷ் புதூர் இருந்து நம்ம 2 விக்கெட்ஸ் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் தாராளமா. ஏன்னா ஸ்பின்னர்ஸுக்கு நல்லாவே சப்போர்ட்டிங் ஆகுது, நல்லாவே பால தூக்கி போட்டு வந்து விக்கெட்ஸ் வந்து எடுத்துறாருங்க. இந்த மேட்சும் சேம் விக்னேஷ் புதூர் இந்த மேட்ச் 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு போத் இன்னிங்ஸ்ல இருந்து. ஓகே, இப்ப அடுத்ததா 2 டீம் யார் யாரு அப்படிங்கிறத பார்த்துருவோம். லக்னோவை பொறுத்த வரைக்கும் சதுல் தாக்கூர், ஆவேஷ் கான் இவங்க 2 பேரும் வந்திருக்காங்க. 2 பேருமே நீங்க ஃபர்ஸ்ட் போல் பண்ற மாதிரி இருந்தா எப்ப கொடுத்தீங்க, செகண்டா போல் பண்ணா 50 ஆப்ஷன் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மும்பையை பொறுத்த வரைக்கும் தீபக் சகார், ட்ரெண்ட் போல் இவங்க 2 பேருமே வந்து கடைசி இந்த 19-20 ஓவர் வந்து போல் பண்றாங்க. இது வந்து ட்ரெண்ட் போல் நீங்க போத் இன்னிங்ஸ்லயுமே இப்ப நான் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் தீபக் சகார் ஃபர்ஸ்ட் போல் பண்றாரு அப்படின்னா அவருக்கு இப்ப நான் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ 2 டீமுக்குள்ள பிளேயர்ஸ்ல யார் யாருக்கு என்ன ஆப்ஷன் பார்த்துட்டோம். ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது கேப்டன் வைஸ் கேப்டன் யார் கொடுக்கலாம், கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது கேப்டன் வைஸ் கேப்டன் யார் கொடுக்கலாம் அப்படிங்கறத பார்ப்போம். ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது வில் ஜாக் ஒரு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனுக்கு ரொம்ப சுட்டமான பிளேயரா வந்து இருப்பாரு. அந்த ஹர்திக் பாண்டியா கூட நீங்க ஃபர்ஸ்ட் ஹர்திக் பாண்டியா போல் பண்றாரு அப்படின்னா அவர் கூட ஸ்மால் லீக் ட்ரை பண்ணா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது லக்னோல ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது கேப்டன் அண்ட் வைஸ் ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ இந்த மேட்ச் ரொம்ப ரிஸ்க் ஆப்ஷனா நீங்க நிக்கோலஸ் பூரான கூட நீங்க ஒரு வைஸ் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது இந்த மேட்ச் ரிஷப் பண்ட்டுக்கு ரிஸ்கா ஒரு வைஸ் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் சதுல் தாக்கூர் ஃபர்ஸ்ட் போல் பண்றாரு அப்படின்னா அவருக்கு ஒரு கேப்டன் வைஸ் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். திக்வீர் சிங் ஸோ அவர் கண்டிப்பா நீங்க ஒரு வைஸ் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. மேட்சுக்கு மேட்ச் 2 விக்கெட் எடுத்துறாரு. இந்த வெனுவிலையும் நல்ல விக்கெட்டிங் ஆப்ஷன்ல ஒரு பவுலரா வந்து இருக்காரு. அதே எம்ஐயை பொறுத்த வரைக்கும் கிராண்ட் லீக்ல ரிஸ்கா ட்ரை பண்ணும்போது ரிக்கில்டன் செகண்டா பேட் பண்றாருன்னா அவருக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன். அண்ட் ட்ரெண்ட் போல் ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது அவருக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. மிச்சல் ஸ்டாண்டர் ஸோ செகண்டா போல் பண்றாருன்னா கண்டிப்பா அவரு கூட ஒரு கேப்டன் வைஸ் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மேட்ச் தான் பொறுத்த வரைக்கும். இல்ல இதை தவிர்த்து வேற யாரோ ரிஸ்கா போறேன்னு நினைச்சீங்கன்னா விக்னேஷ் புதூர் செகண்டா போல் பண்றாரு அப்படின்னா இவரு கூட நீங்க ஒரு வைஸ் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு பிளேயரா வந்து இருக்காரு. ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.